தப்பு 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 தப்பு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமும் கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமும் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயுதமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயுதமாக்கப்படும். ஜெயமும் கர்த்தரால் வரும். மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. நான் வீசும் வலைகளெல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. உயிரோட இருக்காத பார்த்து அவருக்கு எப்படி ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி இது? அது போலதான் நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள அப்படிதான் பாதுகாத்துட்டு வராரு. எதுக்கு நம்மள எப்படி எதுக்கு நம்மள விலகி பாதுகாக்கிறாரு? நாமளும் நெருப்புக்குள்ள இதுல எங்க பாதாளத்துல என்ன இருக்கு? நெருப்பு. அந்த நெருப்புக்கு விலகி நம்மள யாரு காப்பாத்துறது? ஏசப்பா. அப்படிதான் அவர் நம்மளுக்கு ஒரு சட்டையில் நிழலா இருக்கிறாரு. நாமள யாரு? அப்படிதான் ஒரு தாய் பறவை மாதிரிதான் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்படியாக நம்மளை பாதுகாக்கிறாரு.
சரியா? அந்த மாதிரிதான் அந்த தாய்க்கோழி பண்ணதைதான் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளுக்கு தினம் தினம் ஒவ்வொரு நிமிஷமும் பண்றாரு. அதனால ஆண்டவரை வந்து நாம அவரை மகிமைப்படுத்தணும். அவரை வந்து பிள்ளையின் வாயினால நாம என்ன பண்ணணும்? துதிக்கணும். சரியா? அவரை போட்டுடணும். அப்படிதான் நம்மள தினந்தோறும் நம்மள வந்து பாதுகாத்துட்டு வராரு. இந்த ஸ்டோரி புரியுது உங்களுக்கு? அந்த தாய் பறவைக்கு எவ்வளவு பாசம் இருந்ததுன்னா அந்த உயிரை விட்டுட்டு தன்னுடைய குழந்தைங்கெல்லாம் காப்பாத்திட்டு அதை இறந்து போச்சு. அது போலதான் நம்ம ஆண்டவர் வந்து நம்மள பாதுகாக்க அவர் உயிரையே கொடுத்தாரு. பிள்ளை பாவத்துல இருந்து மீட் எடுத்தாரு. பாதாளத்துக்கு போகக்கூடாதுன்னு தினம் தினம் நம்மளுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. என் பிள்ளை போயிட போறா, என் பிள்ளை அங்க போயிட போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சிங்கெல்லாம் இப்ப நெருப்பு இருக்குதுன்னு தெரியாம அது ஃபுல்லா அதுகளுக்குள்ளே அடங்கி இருந்ததுனால தப்பிச்சிச்சுங்க. இல்லதானே? ஆமா தானே? பேசாம கேட்காம போயிருந்தா அது அந்த குஞ்சிங்க என்ன இருக்கும்? செத்து போயிட்டு இருக்கும். அது மாதிரி கேட்டு அடங்கி ஒடுங்கி இருந்ததுனால அந்த குஞ்சுங்க காப்பாற்றப்பட்டது. ஆனா அந்த தாய் வந்து இறந்துருச்சு. இப்ப நாம அதுக்குரிய ஒரு சின்ன பாட்டு. சரியா? அவங்க கடத்திட்டு போயிட்டு அவங்களுக்கு பணிவிட செய்யற மாதிரி வேலைக்காரி. இப்ப இந்த சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் வீட்டுலதான் நாகமான்ன்றவன் சீரிய ராஜாவுக்கு படைத்தலைவன். படைத்தலைவன்னா என்ன? போர் வீரர் முன்னாடி இருப்பாங்க இல்லையா, அவங்க நல்லா வசதியா இருப்பாங்க. நல்லா வந்து அப்படியே பாடி கார்டு தெரியும்ல, எப்படி அவங்களோட பாடி கார்டு அவர் வந்து அந்த குஷ்டரோகம் ஃபுல்லா என்னாச்சு? மறந்துச்சு. அவரு நிறைய பேரை வந்து அவரால் ரசிக்கப்பட்டு அவர் வந்து ஆண்டருக்குள்ள வந்தார். யாரு? நாகமான். அதுல யார் இதுக்கு முழுக்க காரணம்? அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு? 10 வயசு. அந்த இவனுக்கு எத்தனை வயசு? பட்டேல் 9 வயசு. நீ என்ன சொல்லியிருக்க? யாருன்னா என்ன சொன்ன? என்ன சொல்லு. இப்ப உனக்கு வந்து என்ன பண்ணிருந்த? நீ அவங்க எஜமான காப்பாத்தினாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு இருதயம் அந்த பொண்ணுக்குள்ளாக இருந்தது. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கீழ்ப்படிதல் பத்தி கத்துக்கிட்டோம். அதனால ஆண்டவருக்குள்ளாக கீழ்ப்படிதல் கத்துக்கணும். ஆண்டவருக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிதல். அந்த கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிதல்னாலதான் அந்த பிள்ளை வந்து அந்த நல்ல ஒரு ஆலோசனைய அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆமா தானே? இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. எப்படி நினைச்சிருப்பாங்க? செத்தா சாப்பிட்டுதான் நினைச்சிருப்பாங்க. இன்னும் நல்லா நோய் வந்து சாகணும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு அப்படி நினைக்கல. அந்த பொண்ணு வந்து நன்மையை தான் செஞ்சு அவங்க வந்து கடத்தி கொண்டு வந்தாலையும் அவங்களுக்கு அவங்க வந்து நல்லதுதான் அந்த பொண்ணு வந்து செஞ்சுச்சு. நன்மையான காரியத்தை தான் செஞ்சுச்சு. அந்த நன்மை செஞ்சதுனால அவர் வந்து ரசிக்கப்பட்டு பெரிய அந்த சின்ன பொண்ணு செய்த காரியத்தினால பெரிய அறுவடை, பெரிய காரியம் நடந்தது. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்து நான் மூழ்கும் செய்திய ஓர் பேச விட மாட்டேன். அழைத்தவர் கைவிடலன்னு பேச வைத்தேன். என் துதிகள் ஓயாது, என் துதிகள் ஓயாது.